இருதயத்தின் ஆழத்துல எந்த காரியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, ஏசப்பா இந்த காரியத்துக்காக உங்க பாதத்துல நீ அர்ப்பணிக்கிறேன், எனக்காக இன்றைக்கு உத்தரவு கடந்து வரட்டும், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உத்தரவு கடந்து வரட்டும், என் பிள்ளையினுடைய வரனுக்காக பல நாட்களாய் காத்திருக்கிறேனே, அதற்கு ஒரு நல்ல உத்தரவு கடந்து வரட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது பரத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு கடந்து வரும். உங்கள் வேலையை குறித்ததான காரியத்துக்கு உத்தரவு கடந்து வரும். ஆண்டவர் இன்றைக்கு சங்கீதம் 138:3 படி உங்களுக்கு மறு உத்தரவை கொடுப்பார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எந்த காரியம் உங்கள் ஆத்துமாவை சோர்ந்து போக பலவீனப்படுத்தி இருந்ததோ, அந்த பலவீனம் நீங்கும்படியா உங்களுக்கு என்று நல்ல தேவனுடைய முடிவு, தேவன் கொடுக்கிற மறு உத்தரவு, தேவன் உங்களுக்காய் முன்குறித்து வைத்திருக்கிற சித்தம் அது கடந்து வரப்போகிறது. உங்களை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவு நன்மைக்கு ஏதுவானது.